மையமாக வைத்து உருவாகி வெற்றியடைந்த லாப்பட்டா லேடிஸ் திரைப்படம் உச்சநீதிமன்றத்தில் திரையிடப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் 75ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது. சுகாதார சீர்கேட்டை கண்டித்து தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரத்தில் வரும் 12ஆம் தேதி அதிமுக போராட்டம் அறிவிப்பு. மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக புகார். இலங்கை கடற்படையின் தொடர் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மீனவ சங்கங்கள் கோரிக்கை. தமிழக மீனவர்களை கைது செய்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் சிங்கள கடற்படைக்கு இந்தியா கடுமையான பாடம் புகட்ட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. 3 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த தீவிரவாதி ரிஸ்வான் அப்துல் டெல்லியில் கைது. ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. மாநிலங்களவையில் பேச அனுமதி தரவில்லை என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளிடம் அவைத்தலைவர் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவின் முதல் அரிசி ஏடிஎம் மையம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் திறப்பு. திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பட்டியலின பழங்குடியினருக்கான கிரிமிலேயர் முறையை அமல்படுத்தக்கூடாது. பிரதமர் மோடியை சந்தித்து பட்டியலின பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பாஜக எம்பிக்கள் கோரிக்கை. சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ். பருவமழை தொடங்குவதற்கு முன் மழைநீரை சாலையில் வெளியேற்றாமல் இருக்க உரிய கட்டமைப்பை ஏற்படுத்த அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.